அந்த நாள் என் வாழ்க்கையே முழுவதும் மாறுச்சு. நான் 10 வயசுதான். எனக்கு உலகமே என் அம்மாவும் அப்பாவும் தான். ஆனா அந்த நாள் என் அப்பா ஹாஸ்பிட்டல் படுக்கையில இருந்தாங்க. அவரோட மூச்சு கூட மெதுவா இருந்தது. டாக்டர் வெளியே வந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கும் என் காதுல ஒலிக்குது. ட்ரீட்மெண்ட் உடனே செய்யணும், இல்லனா காப்பாத்த முடியாது. அந்த ஒரு நிமிஷம் என் கால் நடுங்க ஆரம்பிச்சது. நான் மெதுவா அம்மாவை பார்த்தேன். ஆனா அம்மா சிரிச்சாங்க. அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்ல. என்ன பயப்பட விடாத சிரிப்பு. எல்லாம் சரியாகிடும், நீ கவலைப்படாதன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பெரிய வலி இருந்தது. அந்த இரவு அம்மா என்னை தூங்க சொல்லி அமைதியா வெளியே போனாங்க. எனக்கு தூக்கம் வரல. என் மனசு ஏதோ தவறாக நடக்குது என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. நான் மெதுவா எழுந்து அம்மாவை பின்தொடர்ந்தேன். இருட்டான சாலை. அம்மா மட்டும் நடந்துட்டு போனாங்க. அவர்கள் போன இடம் ஒரு சின்ன நகைக்கடை. அங்கே அம்மா தங்களோட தாலிய மெதுவா தொட்டாங்க. அது அவர்களுக்கு ஒரு சாதாரண பொண்ணு இல்ல, அவரோட வாழ்க்கை. அம்மா அதை கழட்டினாங்க. கண்களில் கண்ணீர். இதை எடுத்துக்கோங்க, எனக்கு காசு வேணும், என் கணவரை காப்பாத்தணும்னு கேட்டாங்க. அந்த நிமிஷம் என் உள்ள உடைஞ்ச மாதிரி இருந்தது. அம்மா இதெல்லாம் பண்ணறாங்கன்னு எனக்கு தெரியாம இருந்தது. அடுத்த நாள் டாக்டர் சிரிச்சு சொன்னார், ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல். எல்லாரும் சந்தோஷம். ஆனா எனக்கு மட்டும் அந்த இரவு மறக்க முடியல. நான் அம்மாவிட கேட்டேன், அம்மா, இந்த காசு எங்கிருந்து வந்தது? அம்மா சிரிச்சாங்க. நான் சேமிச்ச பணம் தான் சொன்னாங்க. அது ஒரு பொய். ஆனா அந்த பொய் ஒரு உயிரை காப்பாத்துச்சு. இன்று நான் பெரியவனாகிட்டேன். நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எப்போதும் மறக்க முடியல. அந்த இரவு அம்மா தங்கள் சந்தோஷத்தை விட்டுட்டு எங்களை காப்பாத்தினாங்க. ஒரு அம்மா சொல்ற பொய் எப்போதும் தவறில்லை. சில நேரம் அது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும் உண்மை.